நாளை ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்குது. புகைப்படம் எடுத்தால் 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லி இந்திய தேர்தல் ஆணையகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நாளை ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நடைபெற இருக்குது. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணியில் தேர்தல் ஆணையகம் தற்போது ஈடுபட்டு வருகிறது. முன்னதாக புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவை தேர்தல்களில் இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டியதால வாக்குப்பதிவு சதவீதம் வரலாறு காணாத வகையில் அதிகரித்திருக்குது. தற்போது தமிழ்நாட்டிலும் அதிகளவான இளைஞர்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டி வருகிறாங்க. வாக்குப்பதிவில் சாதனை நிகழ்த்த வாய்ப்பு இருக்குது என்றும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் 14.59 லட்சம் முதன்முறை வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறாங்களாம். இன்றைய இன்ஸ்டாகிராம் தலைமுறையினர் வாக்களித்த பிறகு வேலையில் இடப்பட்ட மையை காட்டும் சுய படங்கள் அல்லது காணொளிகளை சமூக ஊடகங்களில் பகிர்வது அதிகம். இந்த நிலையில் இந்தியாவில் வாக்குப்பதிவின் இரகசியத்தன்மை என்பது ஜனநாயக தேர்தல் செயல்முறையின் ஒரு அடிப்படை அம்சம். பல்வேறு சட்ட விதிகளின் மூலம் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாக்குச்சாவடி மையத்துக்குள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பொத்தானை அழுத்தும் போது புகைப்படங்கள் எடுப்பது அல்லது காணொளிகளை பதிவு செய்வது குற்றமாகுமாம். 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 128 வாக்குப்பதிவு தொடர்பான இரகசியத்தன்மை கண்டிப்பாக பேணப்படுவதை உறுதி செய்கிறது. வாக்காளர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்குது. இதனை மீறினால் பிரிவு 128 கீழ் 3 மாதங்கள் வரையில் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இவ்விரண்டும் சேர்த்து தண்டனையாக வழங்கப்படலாமாம். மேலும் விதிமுறைகளை மீறிய வாக்காளரை தகுதி நீக்கம் செய்ய பரிந்துரைக்கும் அதிகாரமும் இந்திய தேர்தல் ஆணையகத்திற்கு இருக்குதாம். இது எதிர்காலத்தில் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான அவர்களின் நேரடி தகுதியை பாதிக்கவும் கூடுமாம். இதேபோல அவர்கள் பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு மின்னணு சாதனத்தையும் வாக்குப்பதிவு முகவர்கள் பறிமுதல் செய்யலாமாம். ஆகையால் வாக்களிக்க இருப்பவர்கள் மிக அவதானமாக வாக்கை மட்டும் அளித்துவிட்டு வீடு திரும்புங்கள். அதை விட்டு புகைப்படம் எடுப்பதோ காணொளி எடுப்பதோ அவ்வாறான வேலைகளை செய்தால் நீங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடலாம். அதைவிட மீண்டும் நீங்கள் வாக்களிப்பதிலையும் சிக்கல் ஏற்படலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.